நித்தியமானவைகள். இது இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாமே அனித்தியம். நம்ம பார்க்குற சரீரமாக இருக்கட்டும், நம்ம வாழ்கிற பூமியாக இருக்கட்டும். அப்போ இதில் இருந்த அனித்தியத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான இது எல்லாம் நித்தியத்துக்காக காத்திருக்குது. நம்ம எல்லாமே அதுக்கு தான் காத்திருக்கிறோம். இந்த ஒரு உண்மை நமக்கு புரியணும். அது அப்போ வந்தால் தான் உண்மையிலேயே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களாக மாறுவீங்க. அதாவது நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவர் வர்றாரு, வருகைக்கு நான் போகணும் அப்படிங்கிறது ஒரு பேச்சு இருந்தாலும், உங்களுடைய இந்த எல்லா சிருஷ்டிப்புகளும் ஏகமாய் தவிக்கிறது அப்படின்னு இருக்க வசனம், அதோடைய அர்த்தம் என்னென்னா, உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த அழியாமைக்குள்ளே நான் போகணும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, சாவாமைன்னு சொல்லுவாங்க. சாவாமைங்கிறது பூமியில் இல்லை. பூமியில் பார்க்குற எல்லாத்துக்கும் மரணம் உண்டு, முடிவு உண்டு, அழிவு உண்டு. இதெல்லாம் அனித்தியம். அந்த சரீரத்துக்கு அழிவு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. காணாதவைகளோ நித்தியம். அதுதான் உண்மையிலேயே மரணம் இல்லாத வாழ்க்கை, நித்திய